தமிழகத்தில் சிறந்த நடிகராகவும் மனிதாபிமானியாகவும் அறியப்பட்ட நடிகர் விஜயகாந்த் தமது அரசியல் பயணத்தில் தொடர் சறுக்கல்களை சந்தித்து வருகிறார். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் விஜயகாந்தின் சினிமா மற்றும் அரசியல் பயணம் பற்றி இப்போது பார்க்கலாம். கடந்த 1952 ஆகஸ்ட் 25ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் ராமானுஜபுரத்தில் அழகர் சாமி ஆண்டாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்த விஜயகாந்தின் இயற்பெயர் விஜயராஜ். இவர் விருதுநகரில் பிறந்திருந்தாலும் படித்து வளர்ந்தது எல்லாம் மதுரையில்தான். கடந்த 1965ஆம் ஆண்டு மாணவராக இருந்தபோதே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய பொது வாழ்க்கையை விஜயகாந்த் தொடங்கினார். 10ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திய விஜயகாந்த் மதுரையில் இருந்த தந்தைக்கு சொந்தமான அரிசி ஆலையை கவனித்து வந்தார். சினிமா ஆர்வத்தால் சென்னைக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புரட்சி கலைஞர் என்னும் பட்டத்துடன் முன்னணி கதாநாயகராக வலம் வந்தார் விஜயகாந்த். கடந்த 1984இல் ஈழப்படுகொலையை கண்டித்து ஆளுநரிடம் மனு கொடுத்தும், கடந்த 1986இல் ஈழ பிரச்சினைக்காக ரசிகர் மன்றம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் இருந்தும் தமிழர்களின் மீதான பற்றுதலை வெளிப்படுத்தினார் விஜயகாந்த். 1999 முதல் 2004 வரை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்து நடிகர் சங்கத்தின் கடன்களை தீர்த்த விஜயகாந்த் காவிரி நதிநீர் பிரச்சினைக்காக அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நெய்வேலியில் மாபெரும் போராட்டத்தை நடத்தினார். கடந்த 2005 செப்டம்பர் 14ஆம் தேதி தேமுதிக என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய அவர் 2006 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு விருத்தாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்றார். இத்தேர்தலில் 10% வாக்குகளை பெற்று தேமுதிக 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது. பின்னர் கடந்த 2009ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தேமுதிகவிற்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்கவில்லை. இருப்பினும் தேமுதிகவிற்கு 8%த்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகின. இதையடுத்து 2011ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்றது. ரிஷிவந்தயம் தொகுதியில் வென்று விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். பின்னர் அதிமுக தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் எதிர்க்கட்சி ஆனார். இதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி இணைந்து 11 தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக அனைத்து இடங்களிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. பின்னர் 2016இல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த தேமுதிக போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் டெபாசிட் இழந்ததுடன் அவரது கட்சியும் படுதோல்வி அடைந்தது. இன்று 65வது பிறந்த நாளை கொண்டாடிய விஜயகாந்தை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்தும் தொலைபேசி வாயிலாகவும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்நிலையில் விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கை ஏற்றம் பெறுமா அல்லது வீழ்ச்சியை நோக்கி செல்லுமா என்பது வரும் நாட்களில் அவரது செயல்பாடுகளை பொறுத்தே அமையும் என கூறப்படுகிறது.